கடைபிடித்து வாழப் போகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். துல்ஹஜ் மாதம் முழுவதுமே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு நபருடைய வரலாறு இருக்கும் என்றால் அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவர்களுடைய வரலாறுகளை தொற்றும் பல்வேறு விதமான போதனைகள், படிப்பினைகள் மக்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அதில் முதன்மை படிப்பினையாக, போதனையாக வலியுறுத்தி சொல்லப்படுவது தியாகம் என்பதை பற்றித்தான். தியாகம் 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 என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் செய்த தியாகத்தை குறித்து, அதனுடைய வரலாற்று பின்னணி தகவல்களை குறித்து நாம் அதிகம் கேட்டறிவோம். இப்படி தியாகம் 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 என்று எந்த தியாகத்தை பற்றி நாம் கேட்டறிகிறோமோ, இந்த தியாகத்தின் ஒட்டுமொத்த வரையறையாக ஒன்றை நாம் பட்டியலிட வேண்டும் என்றால் ஒரு 6 விஷயத்திற்குள் அவை உள்ளடக்கிவிடும். தியாகம்னா இதுதாங்க, இதை தாண்டி ஒரு மனிதன் தியாகம் செய்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஒரு 6-7 விஷயத்திற்குள் அந்த தியாகங்களை நாம் சுருக்கிவிட முடியும். அத்தல்ஹியத்து பின் நஃப்ஸ், ஒருவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தல். அத்தல்ஹியத்து பில் மால், ஒருவன் தன்னுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை தியாகம் செய்தல். அத்தல்ஹியத்து பில் அவுகாத், ஒருவன் தன்னுடைய நேரங்களை தியாகம் செய்தல். அத்தல்ஹியத்து பில் மன்சிப், ஒருவன் தன்னுடைய அந்தஸ்தை, சமூக மரியாதையை தியாகம் செய்தல். அத்தல்ஹியத்து பி ஃபிராக்கில் அஹ்லி வல் அஹ்பாப், ஒருவன் தன்னுடைய குடும்பத்தையும் தனக்கு நேசமானவர்களையும் பிரிவதின் மூலம் தியாகம் செய்தல். அத்தல்ஹியத்து பில் அவுலாத், ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை தியாகம் செய்தல். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தியாகம் செய்ய வேண்டும் என்றால் இந்த லிஸ்டுக்குள்ளதான் இருக்கும். இதை தாண்டிய தியாகம் என்று நம்ம வரையறுக்க முடியாது. இப்படி தியாகத்தின் வரையறையாக, மொத்த பட்டியலாக இங்கே நாம் எதை குறிப்பிட்டோமோ, இத்தகைய தியாகத்தை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். தியாகம் செய்யாதவன் என்று உலகத்தில் யாருமே இல்லை. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களில் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான். இறைவனை ஏகத்துவப்படுத்தி ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதியும் தியாகிதான். இறைவனை ஏகத்துவப்படுத்தாமல் அவனுக்கு இணை கற்பிக்கிற நிலையில் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர்களும் தியாகிகள் தான். இறைவனே இல்லை என்று நாத்திக சிந்தனையை முழங்கக்கூடியவர்களும் தியாகிகள் தான். கடவுள் என்று கல்களையும் மட்டைகளையும் தனது நம்பிக்கைகளாக எடுத்துக்கொண்ட இறை மறுப்பாளர்கள், இறை வைப்பாளர்களுடைய நிலையும் தியாகிகள் தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தியாகி தான். ஒவ்வொரு மனிதனும் தியாகியா? ஒவ்வொரு மனிதனும் தியாகியா? தியாகிதான், மாற்று கருத்தே இல்லை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் உலகத்தில் எதை தியாகத்தின் பட்டியலாக மனிதன் பட்டியலிடுகின்றானோ, அத்தல்ஹியத்து பின் நஃப்ஸ், உயிரை தியாகம் செய்தல், அந்த தியாகத்தை உலகத்துல யாருமே செய்யலையா? முஸ்லிம் மட்டும்தான் செய்யறானா? ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற இராணுவத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டின் இலையிலே, தனது எதிரி நாட்டினுடைய தாக்குதல் தொடுக்கப்படுகிற அந்த வேளையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறானா இல்லையா? உயிர் போகும் என்று தெரிந்தும், எந்த நிலையிலும் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்று தெரிந்தும், அந்த எல்லையில் தனது உயிரை பணயம் வைத்து தான் உயிர் எடுக்கப்பட்டாலும் அதை இழப்பதற்கு தயார் என்ற நிலையில் தியாகம் செய்கிற மனிதன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான். அத்தல்ஹியத்து பில் மால், செல்வத்தை தியாகம் செய்தல். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இந்த விஷயத்தில் தியாகிகள் தான். தான் சம்பாதித்த தன்னுடைய செல்வம், தான் உழைத்த தன்னுடைய பொருளாதாரம், தனக்கு ஒரு தேவை இருக்கும், தனக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பல நாள் கனவுகள் கூட இருக்கும். ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கும். தன்னுடைய குடும்பத்தாருக்கு சில தேவைகளை
பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும். இந்த நிலையில் தான் உழைத்த, தான் சம்பாதித்த, தனக்கு சொந்தமான பொருளாதாரமாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக அந்த செல்வத்தை, தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு அதை மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த செல்வத்தை தியாகம் செய்கிற குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் தியாகிகள் தான். மன்சிப், உலகத்தில் சில பதவிகளையும் பட்டங்களையும் சில பொருளாதார தேவைகளையும் அடைந்து கொள்வதற்காக சில மானங்கட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். செல்வம், பணம், மரியாதை, அந்தஸ்து என்று போலியான பிம்பத்திற்காக தன்னுடைய உண்மையான மரியாதையை, தன்னுடைய மானத்தை பகிரங்கமாக அதை பணயம் வைக்கிற, அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சிந்தித்து பார்த்தால் அதுவும் ஒரு வகையில் தியாகமாகத்தான் இருக்கிறது. அதே போன்ற தல்ஹியத்து பி ஃபிராக்கில் அஹ்லி வல் அஹ்பாப், தன்னுடைய குடும்பத்தினரையும் தன்னுடைய நேசத்திற்குரியவர்களையும் தியாகம் செய்தல், அவர்களை பிரிவதின் மூலம் தியாகம் செய்தல். வெளிநாடுகளில் சென்று 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் என்று பல வருடங்கள் அந்த 10க்கு 10 20க்கு 20 ரூம்ல, அடுக்கு பெட்டுல, மூட்டை பூச்சி கடியில தன்னுடைய கட்டிய மனைவியை, பெற்ற தாய் தகப்பனை, தான் நேசித்து வளர்த்த பிள்ளைகளை எல்லாம் பிரிந்து விட்டு தனிமையில் வாடுகிறார்களே, இதுவும் தியாகம் தானே? இதுவும் தியாகம்தான். அப்ப உலகத்தில் தியாகத்தின் பட்டியல் என்று நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த அத்தனை தியாகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்க. எல்லாரும் தியாகியா? இப்ப எல்லாரும் தியாகி என்றால் அல்லாஹ் தியாகத்திற்கு தரக்கூடிய பரிசு என்று திருமறை குர்ஆனில் போற்றி சொல்வதற்குண்டான அடிப்படை என்ன? எல்லாரும் தியாகிகள் தான், எல்லாரும் உலகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்பவர்கள் தான் என்றால், அல்லாஹ் மேன்மைப்படுத்துகின்ற, அல்லாஹ் மகத்துவப்படுத்துகின்ற, அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் மனிதர்களுக்கு தேர்வாக வைத்திருக்கிற தியாகம், அது என்ன தியாகம்? அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இன்னமல் முஃமினூன் அல்லதீன, இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள், உண்மையாக நம்பியவர்கள். சும்மலம் எருத்தாபு, அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதவர்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாத மக்கள், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். இன்னும் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்பவர்கள், அர்ப்பணிப்பவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கின்ற, அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கின்ற தியாகிகளாக நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கிறார். சிந்திச்சு பாருங்க, உலகத்துல எதற்கோ தியாகம் செய்கிறோம்ல. குடும்பத்தை பிரிந்து விட்டு தியாகம் செய்கிறான். எதற்கு? காசு கிடைக்கணும், பொருளாதாரம் நான் சேமித்து வைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், என்னுடைய வாழ்க்கை தரம் உயரணும். உலகத்தில் உண்டு கழித்து உடுத்து கிழித்து மரணித்து மண்ணாக மக்கி போகிற இந்த உலகத்தின் தேவைகளையும் ஆசைகளையும் ஆடம்பர சுகங்களையும் அனுபவிப்பதற்காக சில காலங்கள் தன்னுடைய உறவுகளை பிரிந்து தியாகம் செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இருக்கிற மனிதா, உனக்கு இந்த வாழ்வையும் வசதிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தந்த இறைவனுக்காக நீ செய்த தியாகம் என்ன? இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு தாய் ஒரு உலகத்தில் எவ்வளவு தியாகம் செய்கிறார்? உச்சபட்சமான தியாகம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு தாயினுடைய தியாகம் தான் போற்றப்படும். குழந்தை உருவானதிலிருந்து சாப்பிட முடியாது, வாங்கி சரியா தூங்க முடியாது, சிரமம். குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற வலி, குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தூக்கம் இல்லாமல், சரியான ஓய்வு இல்லாமல் அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த நிலை, ஒரு கட்டத்தில் குழந்தையை பெற்றதினால் அவருடைய அழகில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவருடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்று பல்வேறு விதமான தியாகங்களை ஒரு பெண் செய்கிறாளே, எதற்கு? அந்த குழந்தைக்காக, தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் என்பதற்காக, உலகத்தில் உனக்கு பிள்ளை இல்லையா என்று யாரும் கேட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக.
தான் கொஞ்சி மகிழ வேண்டிய நேரம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப உலகத்தில் உன்னை போன்று உன்னுடைய உடலிலிருந்து பிரதிபலிக்கிற ஒரு உடலாக, ஒரு உயிராக வெளிவருக்கிற அந்த குழந்தைக்காக இவ்வளவு தியாகம் செய்யறீல்ல. தூக்கத்தை தியாகம் செய்கிற, உன் பொருளாதாரத்தை தியாகம் செய்கிற, உன்னுடைய உடல் அழகை, ஆரோக்கியத்தை அனைத்தையும் தியாகம் செய்கிற மனிதா, அந்த உயிரை, அந்த உடலை, அந்த உறவை உனக்கு தந்த அந்த ஏக இறைவனுக்காக நீ செய்த தியாகம் தான் என்ன? அதுக்கு நீ செஞ்சது என்னப்பா என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கிறது. சிந்திச்சு பாருங்கள். எதற்கோ உலகத்துல தியாகம் செஞ்சுட்டு இருக்கிற நாம, நம்ம படைத்த இறைவனுக்காக நாம் செய்த தியாகங்கள் என்பது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுதான் இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஓங்கி போற்றப்படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணம். ஏன் அவர்கள் தியாகம் செய்தார்கள்? தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பிரிவதின் மூலம் தியாகம் செய்தார்கள். குழந்தையை இழக்க முன்வருவதன் மூலம் தியாகம் செய்தார்கள். தன்னுடைய தகப்பன் இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்று உன்னை கல்லால் அடித்து விரட்டுவேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனை புறந்தள்ளி தியாகம் செய்தார்கள். இப்படி எத்தனையோ பல தியாகம் செய்தார்களே, அத்தனை தியாகத்தின் பின்னணியும் அல்லாஹ் 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 என்ற அந்த ஏக இறைவனுக்காக, அந்த ஒரே அல்லாஹ்வின் ஏகத்துவ கொள்கைக்காகத்தான் இருந்தது. அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த அளவிற்கும் நமக்கு போற்றி புகழப்படுவதற்கும் திரும்ப திரும்ப நினைவு கூறப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த தியாகம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? இந்த தியாக உணர்வு நம்மிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்களைத்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாட்டுகின்றான். அத்தகைய தியாக உணர்வை வெளிப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்துல இப்ராஹிம் என்று பெயர் வைத்து விட்டதுனாலயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரால் ஒரு பெருநாளை கொண்டாடி விட்டதுனாலயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து பல உரைகளை நாம் நிகழ்த்தி விட்டோம் என்பதனாலேயோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு, நமக்கு நெருக்கமானவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாரிசுகள் நாங்கள் என்று மார்கட்டிக் கொள்வதற்கு எவருக்கும் உலகத்தில் தகுதியே இல்லை. பேரு வச்சதுனால எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் கொண்டாட முடியாது. அவர்களுடைய பெயரை உச்சரித்ததுனால நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அவர்களை நினைவு கூறுவதால் கூட நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடவே முடியாது. இப்ராஹிம்னு பேரை சொல்லிட்டதுனால, அவங்களை நினைவு கூர்ந்ததுனால அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாட முடியும் என்றால், யூதர்கள் நினைவு கூறான, யூதர்கள் அவருடைய பெயரை உச்சரிக்கிறான, அப்ப அவருக்கு யூதர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமாகிவிட்டார்களா? அவர்களுக்கு நெருக்கமாகவும் உரிமை படைத்தவர்களாகவும் மாறிவிட்டார்களா? யூதர்கள் பிரீத் மிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு, குழந்தை பிறந்து 8வது நாள்ல விருத்த சேதனம் செய்யறாங்க, யூதர்களுடைய வழக்கம். அந்த விருத்த சேதனத்தின் மூலம் அவர்கள் பறைசாட்டுகின்ற வரலாறு ஆபிரகாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை தான். அதே மாதிரி ரோஸ் ஹசனா என்று சொல்லக்கூடிய யூத புத்தாண்டு, அந்த புத்தாண்டிலும் அவர்கள் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார் என்றால் ஆபிரகாம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான். யூதர்கள் இப்ராஹிம் அவர்களை நினைவு கூறுகிறார்களே, அவர்களின் பெயரால் சில சடங்குகளாக சில செயல்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்களே, சில கொண்டாட்டங்களை கூட அவர்கள் கையில் எடுத்து செய்கிறார்களே. அப்ப யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் நெருக்கமானவர்களா? யூதர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரிமை படைத்தவர்களா? உலகத்தில் எந்த மனிதனும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடிடவே முடியாது, சொந்தம் கொண்டாடிடவே முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவதற்கும் எங்களுடைய தூதர் என்று உரிமை கொண்டாடுவதற்கும் தகுதியான மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாட்டுகின்றான். 3வது அத்தியாயம் 68வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்ன அவுலன் நாசி இப்ராஹிம், மக்களிலேயே இப்ராஹிமை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள், இப்ராஹிமை முதன்மையாக உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள் யார் தெரியுமா? லல்லதி நத்தபஊஹு, அந்த இப்ராஹிம் அவர்களை எந்த மக்கள் பின்பற்றுவார்களோ அவர்கள் தான். இப்ராஹிம்னு பேர் வச்சவங்க எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு சொந்தக்காரவங்க, நெருக்கமானவங்க இல்லப்பா.
இப்ராஹிமுடைய பெயரை வைத்து கொண்டாட்டமாக அதை திருவிழாக எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை. நபி இப்ராஹிம் உரிமை படைத்த மக்கள் யார் தெரியுமா? யார் அந்த இப்ராஹிமை பின்பற்றினார்களோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ, அந்த மக்களுக்குத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரிமை படைத்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார். இப்ப சிந்திங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரால், அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற பெயரால் வருடா வருடம் ஹஜ்ஜி பெருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோமே. சில வசதி படைத்த பொருளாதார நிலையுடையவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று உம்ராவிற்கு சென்று அந்த வணக்கத்தை செய்கின்றோமே, அதன் பின்னணியாக இருக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகிறோமே. இந்த ஹஜ்ஜினாலேயோ, இந்த பெருநாள் கொண்டாட்டத்தினாலேயோ, இந்த உரைகளினாலேயோ, அதை கேட்பதினாலேயோ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை. அவர்களை பின்பற்றிய மக்கள் தான் அவர்களுக்கு உரிமை படைத்தவர்கள் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நாம் பின்பற்றிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன? கொள்கையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி திகழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய பின்பற்றுதல் இருக்கிறதா? எந்த மனிதனுடைய சுய வெறுப்பிற்கும் இடமில்லாமல் கொள்கை ஒன்று எங்கள் உறுதியான லட்சியம் என்ற நிலையில் நம்முடைய பார்வை இருக்கிறதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம் அல்லாஹ்விற்காகவே, அவனுக்காகவே முதன்மை என்ற நோக்கிலே, அல்லாஹ் சொன்னான் என்ற ஒரே வார்த்தைக்காக ஆளரவமற்ற பாலைவனத்திலே தன்னுடைய கை குழந்தையை, பச்சிளம் குழந்தையை, மனைவியை விட்டு சென்றார்களே, அந்த அளவிற்கு தியாகம் புரிகின்ற எண்ணம் நம்மிடத்தில் பிரதிபலிக்கிறதா? இத்தகைய தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்துகின்ற அந்த செயல்பாடு நம்மிடத்தில் வருகின்ற பொழுது, அந்த எண்ண ஓட்டம் நம்மிடத்தில் வேட்கையாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்களாக நாம் ஆக முடியும். அத்தகைய உரிமைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்குண்டான தியாகத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுத்துவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நிலடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான அறிவுரைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அறிவுரைகளை குறித்த ஒரு அறிவுரையை பேசுகின்றான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். தன்ஃபஉல் முஃமினீன், அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் பேசுகின்றார். சொல்லப்பட வேண்டிய செய்திகளை, அறிவுரைகளை வாரத்தில் ஒரு நாள் சொன்னால் போதாதா? மாசத்துக்கு ஒண்ணு போதாதா? வருஷத்துக்கு ஒண்ணு போதாதா? எதற்கு திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்? சொன்ன தகவலையே, சொன்ன செய்திகளை ஏன் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் பதிலளிக்கின்றான், குலிகல் இன்சானு லஈஃபா. ஏன் தெரியுமா? மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். நீ பலவீனமான படைப்புப்பா. மனிதனுடைய பலவீனம் அது ஒரு காரணம். என்ன பலவீனம்? மனிதனுக்கு பசி ஒரு பலவீனம். சாப்பிடாம இருந்துட முடியுமா? ஒரு கட்டத்துல சாப்பிட்டே ஆகணும். சோறு தண்ணி கிடைக்கலன்னா இளதலையாவது குளிச்சு உயிர் வாழ்ந்து ஆகணும் என்ற அந்த பசி உணர்வு ஒரு பலவீனம். ஒரு மனிதன் தூங்கியே ஆக வேண்டும். தூக்கம் இல்லாம இருக்கவர்னு இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நேர வேலைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேர ஓய்வு கண்டிப்பாக தேவை, எடுத்தே ஆக வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற பலவீனம். சாப்பிட்டாச்சு, குடிச்சாச்சு, அப்படியே மலத்தையும் ஜலத்தையும் வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? எவ்வளவு நேரம்? ஒரு நாள் ஃபுல்லா அடக்க முடியுமா? ஒரு வாரம் ஃபுல்லா தானா தெரிச்சு ஓடி வந்துடும். எல்லாம் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் இது. எப்படி பலவீனமோ அது போன்று மனிதனுக்கு இருக்கிற பலவீனம் மறதி. மறதி என்கின்ற பலவீனம் மனிதனுக்கு இருக்கிற காரணத்தினால் போன வாரம் சொன்னது இந்த வாரம் மறந்து போகும்.
போன வாரம் சொன்னதே இந்த வாரம் மறந்து போகுனா, போன மாசம் சொன்னது, போன வருடம் பேசினது, மனிதனுக்கு இயல்பாகவே மறக்கக்கூடிய அந்த நிலை, அந்த பலவீனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபதக்கிர், நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதை நாம் உணர்வதற்கு, மனித பலவீனத்தில் மறதி என்பது எப்பேற்பட்ட ஒரு பலவீனம் என்பதை உணர்வதற்கு ஒரு அழகான ஒரு வரலாறு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன? இந்தோ நீ விரும்பினதெல்லாம் சாப்பிட்டுக்க, விரும்பின மாதிரி வாழ்ந்துக்க, இந்த மரத்தை மட்டும் ஃபலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா, நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? ஷைத்தான் ஆசீர்வாதத்தை காட்டுகின்றான். நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே நிரந்தரமா இருந்துடுவீங்க, மலக்குகள் என்ற நிலைக்கு நீங்கள் உயர்ந்துடுவீங்க என்ற ஆசீர்வாதத்தை காட்டிய உடனே அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினார்கள், அல்லாஹ்வின் சாபத்திற்கு கோபத்திற்கு உள்ளானார்கள் என்ற வரலாறுகளை நாம் அறிஞ்சு வச்சிருக்கோம். இதுல பாடம் என்ன? அல்லாஹ்வினால் நேரடியாக பேசப்பட்ட, திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்வினுடைய நேரடி வார்த்தைகளால் செவியுற்ற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நேரடி கட்டளையாக சொல்லப்பட்ட அந்த கட்டளையை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்தார்கள். ஒட்டுமொத்த மனித இனத்தின் தந்தையாக இருக்கிற, முதல் மனிதராக இருக்கிற, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாகவே செய்தியை கேட்ட மனிதர் மறப்பார் என்றால், தொன்று தொற்று தலைமுறை தலைமுறையாக வேதத்தையும் இறைவனின் சட்டத்தையும் தாங்கி நிற்கிற நாம மறக்க மாட்டோமா? மறப்போம். மறதி மனுஷனுக்கு வரும். அந்த மறதியின் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் அறிவுரைகளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க சொல்கின்றார். அப்ப இந்த அறிவுரைகளை கேட்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய மனநிலை அது எப்படி இருக்கிறது? அறிவுரைகளை கேட்ட உடனேயே அதை நம்முடைய உள்ளத்தில் அசை போட்டு அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நம்முடைய வாழ்வில் ஒப்பிட்டு பார்த்து அதை சரி செய்வதற்கும் அதை சீர் செய்வதற்கும் உண்டான மனநிலை நம்மில் இருக்கிறதா? பெரும்பான்மையானவர்களுடைய நிலை அப்படி இல்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது. எப்படி பலருடைய நிலை இருக்குதுன்னா, ஜும்மாங்கிறது ஓய்வு நேரம், நல்லா ஓடி களைச்சு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரிலாக்ஸ் நேரம். பயானுங்கிறது அது ஒரு ஓய்வு நேரம் என்று தன்னுடைய ஓய்வை களைப்பை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அதை தன்னுடைய மனதளவில் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுபவர்களாகத்தான் பலருடைய நிலை இருக்கிறது. அதனால தானே தூக்கம் வருது. காசு கட்டி போய் பார்க்கிற சினிமாவுல தூக்கம் வரல. மார்க்க உரைகளை பிரச்சாரங்களை கேட்க வரும் பொழுது உரை வருகிறது என்றால், உளவியல் ரீதியிலாக மனோநிலையில் நாம நம்முடைய உள்ளத்திற்கு நாமே ஒரு கட்டளையை போட்டுக்கொண்டோம். இது ஓய்வு எடுக்கிற நேரம், ரெஸ்ட் என்று அறிவுரைகளை கேட்கின்ற சபைகளை இன்றைக்கு பல மனிதர்களுடைய மனம் அலட்சியப்படுத்துவதை பார்க்கும். அப்ப அறிவுரைகள், போதனைகள் அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நாம் கைகொள்ள வேண்டிய உளவியல் ரீதியிலான வழிமுறை என்னன்னா, அந்த அறிவுரைகள், அந்த போதனைகள், அந்த எச்சரிக்கைகள் இப்ப நம்முடைய வாழ்வில் இந்த நொடியில் நடந்தால் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நாம் உணர முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்கள்ட்ட குர்ஆனை ஓத சொல்லி கேட்கறது அவங்களுடைய வழக்கம். அவங்க ஓத சொல்றாங்க, ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழுகிறாங்க. அவங்களுக்கு ஒரே திடுக்கம், ஏன் அழுகிறீங்க அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அவங்க ஓதுன வசனம், அப்படியே அந்த வசனத்தை ஓதிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு வசனம் வருகிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் அவர்களுடைய உம்மத்திற்கு எதிராக அந்த நபியை கொண்டு வருவோம், உமக்கு இந்த சமுதாயத்திற்கு எதிராக உம்மை நாம் சாட்சியாக கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இதை கேட்ட உடனே நடுநடுங்கி போய் அழுக ஆரம்பிக்கிறான். தாம் நேர்வழியை சொல்ல வந்த, தாம் வழிகாட்ட வந்த, தாம் நேசிக்கிற இந்த சமுதாயத்திற்கு எதிராக நாம் எதிராக வந்து நின்று சாட்சி சொல்வோமா? இந்த நிலை ஏற்படுமா என்று பரிதவிக்கிறான், அழுகிறான். அது அவங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய. நாம எவ்வளவோ பல உரைகளை கேட்கிறோம், உபதேசங்களை கேட்கிறோம். அது நம்முடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா? உணர்வுபூர்வமாக அந்த தாக்கம் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டதா?
ஹத்தா இதா ஜாதி சாஹா, அந்த நேரம் அந்த திடுக்கம் வந்துவிடும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய சகோதரனை, பெற்றெடுத்த தகப்பனை, பிள்ளையை, அனைவரையும் விட்டு விரண்டோடுவான் என்ற இந்த அறிவுரைகள், போதனைகள் பல தடவைகள் நமக்கு சொல்லப்பட்டு கேட்டிருக்கிறோமே. இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? என்ன மாதிரியான மனநிலை நமக்கு ஏற்படுச்சு? ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் இப்படி நடந்தால் என்ன, அதையும் சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், திடீர்னு படுத்த படுக்க ஆகிட்டோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ நோயோ படுத்த படுக்க ஆகிட்டோம். நாம் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை, நாம் நேசித்து பார்த்த மனைவி, நமக்கு நெருக்கமாக இருந்த உறவுகள் நம்மளை போட்ட கிடப்பிலேயே போட்டுட்டு அப்படியே நம்மளை விட்டு போனா எப்படி இருக்கும்? உங்களுக்காகத்தானே வாழ்க்கை முழுக உழைச்சேன், உங்களுக்காகத்தானே பல அவமானங்களையும் சகிச்சேன், என்னைய தனியா போட்டுட்டு போறீங்களா என்று இந்த உலகத்தில் நடந்தால் அது நம்முடைய உள்ளத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது போன்றது ஒரு தாக்கம் இந்த வசனங்களை, இது போன்ற அறிவுரைகளை கேட்கும் பொழுது ஏற்படுகிறதா? ஏற்பட்டிருந்தால் நாம் அந்த அறிவுரைகளை செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் அசை போட்டு அந்த படிப்பினைகளை ஏந்தி இருக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையாக அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவதனுடைய தன்மையாக இருக்கிறது. அந்த உளவியல் எண்ணம் நம்மிடத்தில் வரும் பொழுதுதான் கேட்ட செய்தியை நம்ம உருபோட்டிருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா வெறும் கதையா தகவலா கேட்டுட்டு போறோன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. பலருடைய நிலை, பயான்கள், உரைகள், மார்க்க சொற்பொழிவுகளை எப்படி பார்க்கிறாங்கன்னா, அது உலகத்துல கடந்து போகக்கூடிய பல நிகழ்வுகள்ல ஒரு நிகழ்வு. அதனாலதான் பார்க்கிறோம், ஒரு பஞ்சாயத்து ஒரு ஜமாத்துக்கு இந்த பெண்ணு தன்னுடைய அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, தன்னுடைய சொந்த தேவையை கூட செய்யறது இல்லை, தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கூட வேலை பார்க்கறது இல்லை, அடிமையை போட்டு வேலைக்காரியை போட்டு நடத்துறாங்க. என்னப்பா இது? யார் அவங்க? பின்னணியை பார்த்தால் டெய்லி ஸ்டேட்டஸ், தாயை கவனிச்சாதான் சொர்க்கம், தாய் பராமரிப்புல தான், தாய் அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்தபடியா தாய் தான், தகப்பன் தான் என்று டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஆனா வாழ்க்கையில பார்த்தா அப்படியே நேருக்கு மாற்றம். அப்ப இன்றைக்கு மார்க்க அறிவுரைகள் அது பரப்பப்படுவதும் கேட்கப்படுவதும் ஏதோ சடங்காக, சம்பிரதாயமாக, வேறு வழி இல்லையே என்பதற்காக அல்லது பிறருக்கு ஷோவாக காட்டுவதற்காக வேண்டிதான் பயன்படுத்தப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த நிலையில் ஒரு ஏகத்துவவாதிகள் இருந்து விடக்கூடாது. அதே மாதிரி உரைகளை கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அது இறைவனுடைய வார்த்தை, இறை செய்தி என்று உள்ளத்தில் ஏந்தி தாக்கத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு பேசுகின்ற மக்களின், பேசுகின்ற பேச்சாளரின் முகபாவனைக்கும் குரல் வலிமைக்கும் அடிமையாகின்ற நிலையை பார்க்கிறோம். இது நாமளா விரும்பி போறதில்லை, யதார்த்தமாவே இருக்கிறது. உளவியல் அடிப்படையில் மனிதனுடைய மூளையில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் எஃபெக்ட் என்று சொல்லுகிறார்கள். என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் அது பிரபலியமாக பதியப்படும். நமக்கு அது நெருக்கமாகவும் விருப்பமாகவும் ஈர்ப்பாகவும் தெரிய வரும். அது அங்க கொண்டு போய் ஒரு நாயை வச்சாலும் தெரியும். அதான் ஹச்சி நாயெல்லாம் விளம்பரமாயி அது பிராப்பாளராகி அதை வாங்குறதுக்கு பல கூட்டம் அலமோதி அது லட்சங்களுக்கு வித்த வரலாறுகள்லாம் கடந்த காலங்கள் நம்ம பார்த்துரும். இதுதான் மனிதனுடைய மூளை டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை. வாய்ஸ் அடிக்ஷனுக்கு உள்ளாகுவான், ஃபேஸ் அடிக்ஷனுக்கு உள்ளாகுவான். இந்த நிலைக்கு ஒரு ஏகத்துவாதி இருந்து விடக்கூடாது. உரைகளை கேட்பது அந்த உரைகளின் கருத்தாளமிக்க தகவல்களை உள்ளத்தில் ஏந்துபவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய நபர்களையோ அவர்களின் பேச்சு குரல்களையோ பிரதிபலிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. ஒரு ஊருக்கு போறோம், பாய் நல்லா பேசுறீங்க, அப்படியா, என்ன தலைப்புல பேசணும்? அது சரி, தலைப்புல வேணாம், என்ன கருத்து? கருத்தா? அது இப்ப இது எதை காட்டுகிறது? தலைப்பு தெரியல, கருத்து தெரியல, ஒரு மண்ணு தெரியல, சூப்பரா பேசுறீங்க. இது நபர்களை கொண்டாடுகிற, தனி மனிதனை உயர்த்தி பிடிக்கிற நிலை. இந்த நிலை ஏகத்துவாதிகளிடத்தில் இருந்து விடவே கூடாது. பேசினவர் நல்லா பேசினார், பேசப்பட்ட கருத்து ஆழமாக இருந்தது, பேசப்பட்ட தகவல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பேச்சில் சொல்லப்பட்ட இந்த கருத்து சூப்பர், இதை பேசுங்க, இதை பரப்புங்க. எந்த நிலையிலும் ஏகத்துவாதிகள் மீண்டும் ஒரு நிலைக்கு தனி மனித முக குரல் அடிமையாக மாறிவிடக்கூடாது. நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ரசிகர்கள் அப்படித்தானே இருக்கான். தலைவர் அப்படி காமிச்சிட்டா தலைவா தலைவா, என்ன எல்லாம் அந்த ஃபேஸ் அடிக்ஷன் தான்.
பார்த்து பார்த்து மழுங்கி போனா சொட்ட வழுக்கு தலையா இருந்தாலும் அடிமையாகி போறான்னா காரணம் என்னன்னா அந்த ஃபேஸ் அடிக்ஷன், ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் எஃபெக்ட் மனிதனுடைய மூளையில வேலை செய்யுது. இப்ப இந்த நிலைக்கு ஒரு ஏகத்துவாதிகள் இருந்துவிடக் கூடாது. அறிவுரைகளாக உள்ளத்தில் அசைபோடுகின்ற மக்களாக, சொல்லப்படுகின்ற கருத்தையும் தகவல்களையும் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக, பேசுகின்ற மனிதனை, அவனுடைய குரலை, அவனுடைய தோற்றத்தை தமக்கு நெருக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் அறிவுரைகளை, கருத்துக்களை, அதை இறை வார்த்தைகளாக உள்ளத்தில் ஏந்தி செயல்படுகின்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். யார் பேசியது என்பதை விட என்ன பேசப்பட்டது என்ற சிந்தனை நம்மிடம் இருந்தால், எவ்வளவு பேசப்பட்டது என்பதை விட எவ்வளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்திருக்கிறோம் என்ற சிந்தனை இருந்தால் நாம் தெளிவான சிந்தனையில் இருக்கிறோம். அத்தகைய தெளிவான சிந்தனையுடைய மக்களாக, கொள்கையே தலைவனாக கொண்டு மரணிக்கிற ஏகத்துவவாதிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.